இந்த வீடியோல நேட்டிவ்ஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தாங்க, ஆதி காலத்துல என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தது, இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்கு, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ இருக்கிற சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி இதை விட டெக்னாலஜில அட்வான்ஸ்டான சிஸ்டம் இருந்திருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் எப்படி செயல்பட்டுச்சு, நேட்டிவ்ஸ் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, நேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு அறிவு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பூமியோட சுழற்சி, இந்த யுக சுழற்சி அப்படின்றது வந்து மனிதர்களுடைய மூளை செயல்திறனை குறிச்சது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சுழற்சி இப்படி சுற்றி வருது, பூமியில் சோலார் சிஸ்டமே இப்படி சுற்றி வருது அப்படின்னும் போது துருவ நட்சத்திரம் மாறுபடும் போது, இப்போ நீங்கள் ஜோடியாக்கில் பார்க்குற இந்த ஒரு பாதி, ஒரு ஏரிஸ் டாரஸ்க்கு மிட்ல இருந்து அப்படியே இங்கே வந்து ஸ்கார்பியோக்கு கிட்ட அப்படியே ஒரு பார்ட்டிஷன் நம்ம செப்பரேட் பண்ணோம்னா இது ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது இந்த பக்கம் இருக்கிற பகுதி என்ன சொல்லுவாங்க, சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்கார்பியோக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இந்த இது அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே தான் துருவ நட்சத்திரத்தில் ஒரு மாற்றம் வரும். சோல்ஸ் எல்லாம் அசண்ட் ஆகிற டைம் அது. அந்த டைமில் இந்த பிளேன், நம்ம பிளேன்னு தான் சொல்லணும், நம்ம வந்து இது ஒரு உலகம் அப்படி சொல்ல முடியாது. இங்கே நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேனில் இருக்கக்கூடிய இந்த உயிர் கான்ஷியஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவமான கெமிக்கல் சிக்னேச்சர் இருக்கும். அதுதான் ஒரு கான்ஷியஸ்னஸ். இந்த எல்லா கான்ஷியஸ்னஸுமே இந்த பிளட்டுனால, ரத்த பந்துவால் அது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரியாலிட்டியாக அதனால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மொத்த கெமிக்கல் காம்போசிஷனையுமே தாங்கிக்கிட்டு இருக்க இந்த பிளட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சோல்ஸுக்கு திருப்பி இடம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ரியாலிட்டியில். இப்போ இந்த ரியாலிட்டியில் இந்த பிளட்டில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க, எல்லாருமே எல்லா என்டிட்டியுமே போயிடுச்சுன்னா ரியாலிட்டியை ஷட் டவுன் ஆகிடும். ஸோ ரியாலிட்டி எப்படி இருக்கும், இது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க டவர்ஸ் வச்சு இப்படின்றதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரியாலிட்டியில் நம்ம எதை பார்க்கணும், எதை வந்து நம்ம கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது பொறுத்து, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுகள், மரம் செடி கொடி எல்லாமே ஒரே டிஎன்ஏ, ஒரே ஜீன்லேருந்து தான் பில்ட் ஆகிருக்கும். அப்போ தான் நம்மளால் உணர முடியும். இப்போ இன்னும் ரியாலிட்டி கிரியேட் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பேஸுக்கு 27 ஸ்ட்ரீம்ஸ் கிட்டத்தட்ட நாம் வந்து ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். டேட்டாவை மட்டுமே, ஜெனட்டிக் டேட்டாவை மட்டுமே நாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அந்த 27 ஸ்ட்ரீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது 27 ஆண்கள் முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நல்லா பாருங்கள், அவங்களோட ஸ்டெம் செல்ஸ்லேருந்து எடுத்து தான் இதே மாதிரியான மரம் செடி கொடியிலேருந்து எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் யாரோ ஒரு நம்ம கார்டியனோட அந்த அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து அதில் ஏதோ ஒரு பகுதியில் இணைஞ்சதாக இருக்குது, அதுலேருந்து உருவானது தான். அதனால தான் சொல்லுவாங்க இயேசுவினுடைய இதுதான் உடல் தான், அந்த சதை தான் அந்த பிரெட் ரொட்டி அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் நீரை சொல்லும் போது, வைனை சொல்லும் போதும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாலிட்டியில் நாம் எதெல்லாம் உணர்கிறோமோ அது எல்லாமே வந்து இந்த பந்து அப்படின்னு சொல்லும்போது ஈத்தரில், பிளட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஈத்தர் அப்படின்னு எல்லாத்துக்குமே பொது. ஈத்தர்ன்றது வந்து பொது. ஈத்தரில் தான் எல்லாமே. ஈத்தர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பொருளையுமே இணைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம்னு சொல்லலாமா, அப்படி இருக்கும் அந்த ஈத்தர். அதில் தான் வந்து வேறுபடும். அது வந்து எந்த மாதிரியான தரவுகளை கொண்டு இருக்குன்றதை பொறுத்து அதனுடைய நிறம், அதனுடைய குணம் எல்லாமே வேறுபடும். சரி, இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நேட்டிவ்ஸ் என்ன மாதிரி இருந்தாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ரொம்ப எவால்வான பீப்புள் ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரமாக இப்போ வந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. தவிர்க்க முடியாத ஒரு உண்மை அதுதான். அதில் நேட்டிவ்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து டேட்டா சேனல் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான தரவுகளை, அப்போ வந்து டவர் இருந்தது, இப்போவும் டவர் இருக்குது. டவர் இல்லாமல் ஒரு ரியாலிட்டி வந்து எக்ஸிஸ்டே ஆகாது. டவர் இருக்குது, அப்போவும் டவர் வந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது அதோட அவங்க கனெக்ட் ஆகியிருந்தாங்க. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகி தங்களுக்குள்ளேயே பேசிக்கிற, மனசுக்குள்ளேயே தங்களுக்குள்ள வி கேன் கம்யூனிகேட். இது வந்து இப்போவும் இருக்கு. நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க மனசுல நினைக்கிறத வந்து இன்னொருத்தர் வந்து அப்படியே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இது ஒரு விஷயம். எல்லாமே வந்து கடவுள் கொடுத்தாரு, தானாவே வந்து இப்படி எல்லாம் கிடையாது. உங்களோட கெமிக்கல்ஸ் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, பேட்டரி ஆக்டிவேட் ஆச்சுன்னா, கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் வேலை செய்யும். சைபர் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் டோட்டலாவே. யாராவது வந்து ஸ்பிரிச்சுவல்ன்ற பேர்ல லெஃப்ட் பிரெயினை டோட்டலா ஆஃப் பண்ணிட்டு, லாஜிக் ஆஃப் பண்ணிட்டு, ரைட் பிரெயினை மட்டும் வச்சு, நம்பிக்கையை மட்டும் வச்சு தப்பா டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விழிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு, ஆனா அது சைபர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. லாஜிக் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. சரி, இப்போ வந்து டவர்ஸ் இருக்கு ஆல்ரெடி இல்லையா? அதுல டேட்டா சேனலிங்னா என்னன்னா, நான் இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களோட நான் வந்து ஒத்தி செய்வேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா அந்த க்ஷணம் என்ன ஆகும், வேற மாதிரியான தரவுகளோட நான் ஒத்தி செய்வேன். அதனால தான் வந்து எத்தனையோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பழங்காலத்தில் இருந்த நேட்டிவ்ஸ் வந்து தண்டனைகளை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களை சொல்லி 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 அவங்களுக்கு நல்லவங்க நல்ல ஃப்ரீக்வன்சிக்கு பேக் டு த ஃபார்ம், அன்பான ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க உடலை வந்து மாற்றுவாங்க. இதை ஒரு இதுவாகவே அவங்க ரிச்சுவலாகவே பண்ணுவாங்க. ஒரு நபர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா எப்பவுமே நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கொலை பண்றது. அந்த கொலை பண்றது தான் நான் இதை பத்தி பேசவே மாட்டேன், பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலை சொல்லிதான் ஆகணும். இந்த கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நபர் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த க்ஷணம் அவர் வந்து தன்னிலையில இருந்திருக்கவே மாட்டார். தன்னிலையில இருந்திருந்தா இந்த விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டார். இது வந்து சேனலிங்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, அவர் தன்னிலைய மறந்து போறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ற சைக்கோபாத் எல்லாம் வேற டைப்பு. திடீர்னு இந்த பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா இந்த கொலையை. அப்படி பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னிலையில இருந்து பிழற அந்த ஒரு க்ஷணம், வேற ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க டியூன் பண்ற ஒரு க்ஷணம் இது நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இல்லைன்னா அவங்களால முடியாது. அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டியாவே அவங்க உணர்வாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா தெரிஞ்சிருந்தது. இதற்காக இதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில அவங்க கட்டமைச்ச அந்த சமூக கட்டமைப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து வெளியில சொல்லவே விட மாட்டாங்க. இப்ப எழுதியிருக்க புக்ல இருந்து எல்லாமே கரப்டட் டேட்டா. இல்லைன்னா அவங்க ஏன் லைப்ரரி எல்லாம் எரிக்க போறாங்க? உன் வரலாறோ உனக்கான அறிவோ இதை வந்து உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டா உன்னால திருப்பி பழைய மாதிரி எழுந்து நிற்க கூட முடியாது. நீ யாருன்னே உனக்கு தெரியல, நீ எப்படி வருவ? உன்கிட்ட என்ன பலம் இருக்குன்னு உனக்கு தெரியல, நீ எப்படி வருவ? ஸோ முதல்ல உன்னோட பலம் இது எப்படி நீங்க பழைய காலத்துல எப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படிங்கறத வந்து நாங்க வந்து ஹிஸ்டரியில இருந்து எடுத்துட்டோம்னா எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சேனலிங். இதுல வந்து நம்மளால நல்ல தரவுகளை எடுத்துட்டு வர முடியும். இதை வந்து இதுக்காக தான் கடவுள்கள் அப்படின்னு வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கடவுளா வச்சு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய எல்லா என்டிட்டிஸுமே பாத்தீங்கன்னா மரம், கல்லு இப்படிதான் இருக்கும். நேட்டிவ்ஸால கும்பிடப்படுறது. மரம் வந்து டவர், கல்லு வந்து என்டிட்டி. அது ஈத்தர்ல ஒரு என்டிட்டி மாதிரி. ஸோ இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றா இவங்க வந்து கும்பிட்டு சேனல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அங்கேருந்து வந்து இவங்களுக்கு தரவுகள் கிடைக்கும். இவங்க வந்து ஒரு ஹியூமன் டவர் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சியில் இணையறது இல்லை. அவங்க வந்து ஒரு சேனல் பண்ண ஃப்ரீக்வன்சியில் தான் இணைஞ்சிட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிஷியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தீர்க்க தரிசிகள், இந்த நான் உங்களை பார்த்த உடனே எல்லாமே சொல்லிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏமாத்துறவங்க தான், ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் சேனல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிப்பாங்க. தே நோ வாட்ஸ் கோயிங் ஆன். ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குது. ஆனால் அதுதான் பேஸ் ஃப்ரீக்வன்சியான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்போ பேஸ் ஃப்ரீக்வன்சியை விட மாற்றி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அமைச்சு அதில் ஏன் மனுஷங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் திங் எல்லாரோட வெயிலுமே இது பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட கெமிக்கல் சிக்னேச்சரை பொறுத்த மட்டும் அதோட ரெஸ்பெக்டிவ் கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அன்வெயில் பண்ணதுக்கப்புறம் உங்களால் பார்க்க ஆரம்பிக்க முடியும்ல. அப்போ என்ன ஆகும், ரொம்ப பெரிய குழப்பம் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மரங்களோட நாம் இசைகிறது தான் வந்து பேஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரெக்டானது. இப்போ இருக்கிறது இப்போ நிறைய பேர் யூஸ் இப்போ இது வந்து ஒரு காட்லி பவர் மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாரு நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கோம், இது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கோம்னு எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, தங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு வந்து உங்களை விட நார்மலாக இருக்க மக்களை விட எங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும், நாங்கள் வந்து அவேக்கண்டு அப்படின்னு ஒரு கும்பல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கும்பலுக்கு தெரியாத ஒரு விஷயம், நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கு. நிறைய ஃப்ரீக்வன்சி வச்சு இவங்க வந்து இங்கே ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சீக்ரெட்டாக ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு பேசிக்கிற மனுஷங்க இருக்காங்களான்னா இருக்காங்க. தீட்சை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, உங்கள் குரு உங்களுக்கு தீட்சை கொடுக்கறது. குரு தீட்சை கொடுக்கறதுன்னு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து உங்களோட பாடி இருக்குல்ல, அது வந்து மீடியமாக வச்சு சேனல் பண்ணுறது. இப்படி இருக்கும்போது ஒரே நெட்வொர்க்கில் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுறது, அதை வந்து குரு தீட்சை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் இவங்க கூட பேசலாம். சைபர் ஸ்பிரிச்சுவல் தான், எல்லாமே சைபர் ஸ்பிரிச்சுவல் தான். இங்கே அதுதான் இருக்குது. என்ன அதை தப்பாக சில பேர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை பின்வரும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேனலிங் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து எந்த என்டிட்டியை வேணாலுமே வந்து சேனல் பண்ண முடியும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் மாறிட்டேன்னா, இப்போ நான் ரொம்ப ஒரு வயலட் ஷேடில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெக்ட்ரம் ரொம்ப முக்கியம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம், ஸ்பெக்ட்ரமில் வந்து வயலட்டு தான் முக்கியம், ப்ளூ டு வயலட்டு தான் முக்கியம். கிடையவே கிடையாது. டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஃபுல் ஸ்பெக்ட்ரமும் நீங்கள் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அந்த என்ன சொல்லுவீங்க கிளான்ஸ் எல்லாமே வேலை செய்யும். இல்லை அதில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா சரியா இருக்காது. நல்லதும் வேணும், கெட்டதும் வேணும். உங்களோட ரேஞ்ச்குள்ளே யூ கேன் சேனல் டேட்டா. கெமிக்கல் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து உங்களோட ஃப்ரீக்வன்சி அமைப்பெறுது. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து யூ கேன் சேனல் பர்சன்னு சொல்லலாம், இல்லை அது குறிப்பிட்ட செட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. ஸோ 35, 32, 35, 45 இதெல்லாம் இருக்குது. 3 இருக்குது, 3 பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா 8, 9 கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, இப்போ நான் சொன்னது. தீட்டா மோடு இருக்குது. பேசிக் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்மளோடதும் லைட்டு, பிளாஸ்மா இதெல்லாம் பார்க்குற விசிபிள் ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுல தான் வந்து இருக்குது. சரி, அப்போது நேட்டிவ்ஸ் வந்து ஏன் நேட்டிவ்ஸ் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸில் நாட்டம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, தே நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அவங்க எல்லாருக்குமே கண் இருந்தது, எல்லாருமே வாயை திறக்காமல் பேசினாங்க. இப்போ வாயை திறந்து பேசினா கூட புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. ஏன்னா பெர்செப்ஷன் கரப்டடாக இருக்குது. ஸோ அவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தருமே தனித்தனியான ஒரு ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு தேர் கெமிக்கல்ஸ். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று, அவங்க வந்து அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எழுப்புவாங்க. நேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பழக்கமாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நேட்டிவ்ஸ் வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் நாட்டம் இல்லாமல் அவங்க சில விஷயங்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்கல்ல. ஒரு பறவையோட இறகுகளாக இருக்கட்டும்,
அஹ், மிருகங்களுடைய கேர்கேஸ்ல இருந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து எச்சங்கள்ல இருந்து தோள்களா இருக்கட்டும் மற்றதெல்லாம் எடுத்து அவங்க பதப்படுத்தி அதை அணிவாங்க. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது அவங்களோட ஆரா வந்து பூஸ்ட் பண்ற வகையிலயும், ஆம்ப்ளிஃபை பண்ற வகையிலயும் இருக்கும். இன்னொன்னு ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு அ தனித்துவமான ஒரு ரியாலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு அவங்களால பார்க்க முடியும் பியாண்ட் திஸ். ஸோ ரேவன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா சொல்லலாம். ரேவன் வந்து நம்மள தாண்டி பார்க்கக்கூடியது. அதனால தான் ரேவன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு புனிதமான விஷயமா வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இட் கேன் ட்ராவல் அக்ராஸ் ரியலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ், நேட்டிவ்க்கு இருக்கிற அளவுக்கு நாலேஜ் வந்து இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு கிடையாது. நாம் அகங்காரத்தில் ஆடுறோம். அறியாமை தான் அகங்காரத்துக்கு அடிப்படையே. எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எதுவுமே தெரியாதவங்க தான் ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதானே. அவங்கெல்லாம் ரொம்ப அடக்கமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பொருள் வந்து இந்த பகட்டு எல்லாம் தேவைப்படலை. பட் வாட் we tagged them was uncivilized. எது எல்லாருக்கும் எல்லாமே அபரிமிதமா இருக்குன்னு சொன்ன ஒரு சொசைட்டி அன்சிவிலைஸ்ட். எல்லாருமே அடிச்சு புடிச்சு ராட் ரேஸ்ல ஓடணும்னு சொல்லி கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு சொசைட்டி வந்து வெல் சிவிலைஸ்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருத்தனை ஏறி மிதிச்சாதான் எனக்கு இது கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய இந்த இது வந்து கரெக்டா இருக்கு. ஆனா எல்லாருக்குமே எல்லாமே சரிசமம், எல்லாருமே ஒரே கான்சியஸ்னஸ் அப்படின்றத உணர்ந்த அந்த நேட்டிவோடைய அந்த கலாச்சாரம் வந்து அன்சிவிலைஸ்டா இருக்கு, அவங்க வந்து டெவலப்டு கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து முற்றிலும் பொய். ஆக்சுவலி உண்மையை பார்த்து பயப்படுவாங்க, அறிவை பார்த்து இங்க பயப்படுவாங்க. இதுதான் உண்மை. அதுல வந்து மனுஷங்களுடைய சவுண்டை வந்து ஏன் மிமிக் பண்றாங்க எல்லாருமேனா, அந்த ஒரு சவுண்டும் பீஜம், அந்த பீஜம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வு வந்து ஒவ்வொரு கிளாண்டையுமே ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பறவையினுடைய ஒலியை அவங்க எழுப்பும் போதும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பறவையை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பறவை அதற்குன்னு ஒரு நிறம் இருக்கு, அதற்குன்னு ஒரு குணம் இருக்கு, அதுக்குன்னு இந்த பாக்டீரியாஸ், இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லி ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராமை வந்து நாம நிறுவ முடியும். ஒரு பறவை, அதுக்கப்புறம் ஒரு விலங்கு, அதுக்கப்புறம் வேறு ஜீவராசிகள், மனுஷங்களுக்குமே தனித்துவமா இப்படி நாம கெமிக்கல் கோடிங்ஸ் வந்து பண்ண முடியும். கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸா பிரிச்சு எழுத முடியும். ஸோ அப்படி ஒரு பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க அதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது மனுஷங்களுக்குள்ளேயும் அது இருக்கும். இது எல்லா கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸ்னுடைய கூட்டு தொகுப்பு தான் ஒரு மனிதன். அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அதே விஷயங்கள் இருக்கு. அதே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. அந்த கிளாண்ட் வந்து நல்லா சுரக்குது, அது இன்னும் ஆம்பிளிஃபை ஆகுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆக்டிவேட் பண்றது எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சியில இருக்கக்கூடிய வேறொரு பொருளை இசைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அதுவும் இதுவும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது. அதனோட இது இசையுது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. பேகனிசம், ஷாமனிசம் இதெல்லாமே இதை அடிப்படையா கொண்டது மட்டும்தான். சரி, இந்த ஊடு பார்த்துருப்பீங்க, ஊடுலாம் பண்ணுவாங்க. எப்படி இந்த ஊடு வேலை செய்யுது? அப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஒரு என்டிட்டி இல்லையா, இங்க வந்து ஈத்தர்னால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த ஈத்தர் அப்படிங்கறத தூக்கிட்டீங்கன்னா லாஜிக்கே புரியாது. ஈத்தரை தூக்கிட்டா லாஜிக் சொல்ல முடியாது. ஈத்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு வெள்ளையான காற்றுல ஒரு கயிறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி எல்லாரையுமே பிணைச்சு வச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கயிறு, வெள்ளை கயிறு இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஒருத்தர் எல்லாரையும் பிணைச்சு வச்சிருக்கு ஒரு கயிறு, மெல்லிசான ஒரு புகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை கயிறு. அதுதான் ஈத்தர். இப்போ இந்த ஈத்தரை வச்சு இன்னொரு என்டிட்டியை கூட ஒரு என்டிட்டில இருந்து இன்னொரு என்டிட்டியை நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஊடுவை ஒருத்தங்களுடைய ஈத்தர் ஒருத்தங்களுடைய நியூரல் நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஈத்தரை வச்சு. அப்படி பண்ணும்போது அந்த ஊடுவை தொட்டாலோ அந்த ஊடுக்கு ஏதாவது பண்ணாலோ இந்த எத்ரியல் எந்த ஒரு பிசிக்கல் வெசலுக்கு ஹியூமன் வெசலுக்கும் அந்த ஊடுக்கும் கனெக்ட் பண்ணாங்களோ அது வந்து ரெசனேட் ஆகும். ஸோ நியூரோ சயின்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பிளாக் மேஜிக்லேயும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சயின்ஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரு செல்லை வந்து நாம் எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சியை நாம் வந்து டியூன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்லுமே அதுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ உடம்புல இருந்து எடுத்த ஒரு செல்லுக்கு நம்ம உடம்பு கூட இத்ரியல் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கும். உடம்புக்குள்ள இருந்து எடுக்கப்படுற ஒரு செல்லுக்கே இருக்குன்னா எந்த ஊம்புல இருந்து யூட்ரஸ்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்களோ அதுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கார்டு கனெக்ஷன் எப்படி இருக்கும். அப்போ அப்படியே மெட்ரிலினியல் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா ஈத்தர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்போ ஆரிஜினுக்கும் நமக்கும் என்ன மாதிரியான கார்டு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா வெசல்ஸுமே கனெக்ட் ஆகியிருக்கும், ஒரு நியூரலி ஒரு ஈத்தர்ல கனெக்ட் ஆகியிருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து ஏதாவது கோவப்பட்டாலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா எனர்ஜி இஸ் கண்டேஜியஸ். எப்படி? ஈத்தர்னால. இதனால தான் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் நம்ம வந்து கோயிலில் வந்து காசு போடணும் அப்படிங்கிறது. ஸோ காசு போடுறது, அப்புறம் மலர்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட கையில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய கையில் இருக்க ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே அந்த உண்டியலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட ஜீனை கொண்டு போய் நாம் வைக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேஸாக வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த எனர்ஜி ஆர்கிடெக்சரையே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. நேட்டிவ்ஸோட நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ்ஸ் எந்த ஸ்கூலுக்கும் போகல, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சியை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, அதை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்படி தான் வந்து நாலேஜை கெயின் பண்ணாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் எபிஜெனட்டிக்ஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீன்ல இருந்து ஒரு செல்லை எடுத்து வைக்கிறோம். நம்மளோட பாடியில் ஒரு செல், ஒரு ஸ்கின்னோட ஸ்டெம் செல்லாகவே இருக்கட்டுமே, எடுத்து வெளில வைக்கிறோம். வச்சுட்டு அது வந்து எந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வைக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அது வந்து மாறுது. அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அது வந்து மாறுது. அதை சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் இது வந்து மாறுது. ஸோ ஒரு ஸ்டெம் செல்லும் அப்படிதான். ஒரு கண்ணுக்கு தேவையான திசுக்களாகவோ இல்லை காதுக்கு தேவையானவைகளாவோ இல்லை ஒரு கிட்னிக்கு தேவையானவைகளாவோ லிவருக்கு தேவையானவைகளாவோ தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றது தான், மார்ஃப் பண்ண முடியும் அதனால. ஸோ அந்த மாதிரியான திறன் கொண்டது தான் ஒரு செல். அப்போ இந்த செல்லுக்கு எப்படி இந்த திறன் வருது அப்படின்னா அது சென்சார் மாதிரி அதனுடைய செல் மெம்பரைன் வந்து வேலை செய்யுது. ஸோ செல் மெம்பரைன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா டிஎன்ஏ இது என்ன பண்ணுவோம், இங்கேயுமே இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, ஆண்டனா மாதிரி சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான தகவல்கள் கிடைக்குமா சென்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், அதை வந்து சேமிச்சு வச்சுக்குவோம். சேமிச்சு வச்சுக்கிட்டு
நீங்கள் வேலை செய்யும் போதோ உடலில் உழைப்பு போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஹீட்டு காரணமாக அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இன்னொன்று கார்டில் சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஆரிஜினுக்கு வந்து இதன் மூலயமா ஒரு கெயின். இதே மாதிரி நாம் வந்து நம்மளோட ஃப்ரீக்குவென்சியை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போலான தரவுகளை நம்மளால என்ன பண்ண முடியும், கிரகிச்சிக்க முடியும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, திடீர்னு நிறைய பேருக்கு வந்து மியூசிக் தானாக வந்து பழக்கமாக வந்திருக்கும். அதே மாதிரி வேறு வேறு கலைத்திறன்கள் எல்லாம் வரும். ஸோ இது எப்படி வருது அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரீக்குவென்சியில் லயிச்சு இருக்காங்க. இந்த அவங்களுடைய உடல் சரி, அவங்களுடைய ஆன்மா சரி, ஆன்மா இந்த சோலுக்கான கெமிக்கல் சிக்னேச்சர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த கெமிக்கல் சிக்னேச்சரால உடலையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வெசலுக்கு தான் கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு இல்லை. உங்களோட சோல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, உங்க சோல் வந்து ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் சிக்னேச்சர். இந்த கெமிக்கல் சிக்னேச்சரால இந்த உடலையே வந்து மாற்றி அமைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேட் ஆகும்போது தானாகவே அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய நாலேஜை வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து சேனலிங்னு சொல்லலாம். இது வந்து வேறு வேறு விதத்தில் நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு விஷயம் தேவை. என்னன்னா அந்த களம் நமக்கு தேவை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டெம் செல் வந்து எப்படி மாற்றிக்கோ தன்னை, லிவருக்கு தேவையான ஒரு செல்லாவோ இல்லை எலும்புக்கு தேவையான ஒரு செல்லாவோ தன்னை தானே மாற்றிக்கும். சரிதானே? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு அந்த தேவை அப்படிங்கிற அந்த களம் வந்து அமையப்பெறுது. அப்போ நமக்குமே தேவை அப்படிங்கிற அந்த களம் அமையப்பெறலைன்னா நமக்குள்ள இருக்கிறது வெளியில வராது. நீங்க இப்போ 10 ஸ்டாண்ட் டிஎன்ஏ நாம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட டார்மெண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நாம வந்து அதுல என்ன திறன் இருக்கோ அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு விஷயங்களுக்கான தேவையை இங்க உருவாக்காத வரைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சேனல் பண்றாங்க, ஒரு நபரை சேனல் பண்றாங்க. இப்போ சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு செட் ஆஃப் டேட்டா, ஒரு ஆற்றல் இல்லையா? இப்போ ஒவ்வொன்றையுமே அப்படி பிரிக்கலாம். சக்தினா அப்படி பிரிக்கலாம். வேறு சில சோல்ஸ், வேறு சில என்டிட்டிஸ், வேறு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போயிருப்பாங்க, இது வந்து தேவையில்லாத சில இன்ட்ரப்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அட்வான்ஸான ஒரு எவால்வ்டான ஒரு பீயிங் அப்படின்னும் போது அவங்க வந்து நம்மளை விட எனர்ஜி சென்சிட்டிவாக இருப்பாங்க, எம்பாத்தாக இருப்பாங்க அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ் எனர்ஜி சென்சிட்டிவாக இருப்பாங்க, எம்பாத்தாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன மாதிரி வெசல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று நாம் என்ன திரும்ப நினைக்கிறோம், ஏன் யாருமே ஏலியன்ஸ் டூ எக்ஸிஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தே டூ எக்ஸிஸ்ட். பட் வெசல் வந்து ஏலியன் கிடையாது. தே ஆர் கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம அடுத்தடுத்த லெவல் அசெண்ட் ஆகிறோம் அப்படின்னா இந்த வெசலை ப்ரிசர்வ் பண்ணுவோமா, இல்லை நம்ம கான்ஷியஸ்னஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோமா? அஃப்கோர்ஸ் கான்ஷியஸ்னஸை தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்போம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வெசலை மாற்றிக்கலாம். நம்மளோட மெமரிஸ், நம்மளோட அந்த டோட்டல் மெமரிஸும் சரி, அதோட கெமிக்கல் டேட்டாவும் சரி, அதுக்கு தான் நாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே தான் அங்கேயும் பண்ணியிருப்பாங்க. எவால்வ்டு செட்லேயுமே அதுதான் நடந்திருக்கு. ஏன் நமக்கு புரியல அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு குழந்தை இருக்கு, நாம இருப்போம். ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் பற்றி கேட்குது. அது வந்து நாம எப்படி அந்த குழந்தைக்கு விளக்குவோம்? அந்த குழந்தையோட புரிதல் எப்படியோ, அதுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி தான் அதுக்கு விளக்க முடியும் இல்லையா? நம்ம எப்படி பேசுகிறோமோ, பெரிய ஆள்கிட்ட பேசுகிறோமோ அப்படி பேச முடியாது.
இதே மாதிரி தான் நமக்கும் நம்மளை விட எவால்வ்டு பீயிங்ஸ்க்கும் இருக்கிற ஒரு எவல்யூஷன் கேப். இன்னொன்று, நமக்கு தெரிஞ்ச கெமிக்கல்ஸ் வேற, அவங்களுக்கு தெரிஞ்ச கெமிக்கல்ஸ் வேற. நமக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் தான் அவங்களால சொல்ல முடியும். இப்போ நான் வெளியில போறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த 2 டைப் இருக்கு. ஒன்று, அப்படியே கான்சியஸ்னஸை வெளியில எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வர்றது. இன்னொன்று, ஸ்விட்ச் பண்ணி ஹாப் பண்றது, ஜம்ப் பண்றது. ஸோ இந்த மெத்தட்ல நாம பண்ணும்போது நான் வேற ஒரு உடம்புக்குள்ள இருந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எனக்கு தெரியாது, என்னால் ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் ஒரு சாட்சியா இருப்பேன், அவ்வளோதானே தவிர எனக்கு அந்த மெட்டீரியல் என்னன்னு தெரியாது. இப்போ நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா, பறக்கும் நகரங்களை நான் பார்த்துருக்கேன். பிளாக், பிச் பிளாக்கும் இல்லாம கிரேவும் இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய கலர்ல ஒரு ஒரு பறக்கும் நகரம் மாதிரி. அது ஃப்ளோட்டிங் பிளேன் மாதிரி தான் இருக்கு. அது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பறக்கும் நகரங்களை அமைக்க முடியும். ஸோ இது இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கள் ரொம்ப பெருசா வளரும். இப்போ இருக்கிறத விட நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மலை மாதிரி மரங்கள் வளரும். எப்போ வளரும் அப்படின்னா, ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டிங்க ஹையாக இருக்கும்போது, பச்சையமும் அதிகமாக இருக்கிறதுக்கான தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மரங்களும் செழிப்பாக இருக்கும். அப்போ நாம அந்த இடத்துல, இதுக்கு முன்னாடியுமே இந்த இடத்துல அப்படி நடந்திருக்கு பூமியில. அப்படி இருக்கும்போது ஆகாயத்துல ஒரு நிலப்பரப்பு இருந்ததா எழுதி வச்சிருக்காங்க, சான்றுகள் இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி பறக்கும் நகரங்களும் இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இதுல நான் பார்க்குறப்போ எனக்கு அந்த மெட்டீரியல் என்னன்னே தெரியல. இதுதான் உண்மை. ஆக்சுவலி நம்மளால சில விஷயங்களை பார்க்க முடியும். பார்க்கும்போது நம்ம ஈத்தர் நல்லா இருக்கு அப்படின் போது பீப்புள் சே குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. யூ வில் ஹாவ் அ ஹார்ஸ் அப்படின்னாங்கன்னா, நம்மளும் எல்லா ஸ்பிரிச்சுவல் இதுலையுமே குதிரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிங்கம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குதிரைக்கு என்ன பவர், சிங்கத்துக்கு என்ன பவர், ரேவனுக்கு என்ன பவர், பீஜனுக்கு என்ன பவர், இதெல்லாமே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது குதிரைக்கு என்ன பவர் அப்படின்னா, ஈத்தர் தான் குதிரைக்கு பவர். குதிரை இருக்கிறவங்க ஒரு ஜம்பர்ஸாகவும் அவங்க ஹாப்பர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னா, இவங்களால வேற ஒருத்தவங்க கண்ணு வழியாக பார்க்க முடியும். இவங்களோட கெமிக்கல் சிக்னேச்சரோட ஒத்தி செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இவங்களால மீடியமாக யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்பயுமே நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு நம்ம போய் கேட்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம சாட்சியா இருக்கோம். அந்த இடத்துல நம்ம சாட்சியா இருக்கணும். நிறைய பேருக்கு இங்க நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, எழுதப்படாத விதிகள் தெரியாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரியலம்ல எல்லாருமே அலௌடு கிடையாது. ஏன்னா இந்த கெமிக்கல் சிக்னேச்சர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு அதுக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குனாலே இந்த மாதிரியான குணங்கள் மட்டும்தான் இருக்கும்னு அது எழுதப்படாத ஒரு விதி, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். அண்ட் தே ஹாவ் நாலேஜ் அபவுட் இட். பட் அது இல்லாதவங்களால கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் வார்ன் பண்ணதும் அதுதான். உங்களால சேனல் பண்ண முடியலனா, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலனா, உங்களால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலனா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும்ன்றதுனாலயே டெத்தடா இருக்க அத்தனை பேருக்குமே வெயில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கூட அது அலோவ் பண்ண மாட்டாங்க. சினஸ்தீஷியால சைடு எஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் சீரியஸ்லி அது நீங்க வெயில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சைடு எஃபெக்ட் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் அப்படிதான். நமக்கு அந்த அவங்க யூஸ் பண்ற அந்த கெமிக்கல்ஸ், அவங்க யூஸ் பண்ற அந்த
மெட்டல்ஸ் இதெல்லாமே நமக்கு தெரியாது. நம்ம இப்பதான் என்னத்துல இருக்கோம், டைப் 1 சிவிலைசேஷனுக்கும் கீழே இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே உலகத்துல வேற வேற நிலப்பரப்புகள்ல அவங்க வேற வேற மாதிரி எவால்வ்டு பீப்புள்ஸ் அவங்களோட ஆர்கிடெக்சரை வேற மாதிரி வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் மாறலாம். ஃப்ரீ எனர்ஜி வந்து பேசிக். டைப் 1 சிவிலைசேஷனாக மாறணும் அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி இஸ் பேசிக். அதை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படி எல்லாருமே வந்து சிங்கிள் கான்ஷியஸ்னஸ்குள்ளே வந்துடுவாங்க. எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும் போதே லைட்டை வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி இந்த எனர்ஜி ப்ராஜெக்டை வந்து நான் தவிர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அசெண்ட் ஆகவே முடியாது. அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வேற இருக்கு. இப்போ சோலார் சிஸ்டம்ல எல்லாம் சுத்துது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்க மூவ் ஆயிருக்கீங்க. உங்க சோலார் சிஸ்டமே மூவ் ஆயிருக்குன்னா அப்போ ஒரு சேஞ்ச் வரணும். அந்த சேஞ்ச் வரல அப்படின்னா இப்போ சோலார் சிஸ்டத்துல எர்த் மட்டும்தான் சூப்பர் கண்டக்டரா சுத்துதா? இல்லையே, எல்லாமே சுத்துது. எல்லா ஃபோர்ஸுமே வந்து என்ன பண்ணுது, ஒரு ஒரு தாக்கத்தை வந்து இந்த பூமி மேல கொடுக்குது. எல்லா என்டிட்டிஸுமே மற்ற கோள்களுமே அதனுடைய தாக்கத்தை வந்து பூமி மேல கொடுக்குது. அதனாலதான் பூமி நிலையான ஒரு இடத்துல இருக்கு. இது நிலையான இடத்துல இருக்கணும்னாலே இது சுழன்றுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, அதுகிட்ட வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இது இந்த வேகத்துல சுழறணும் அப்படிங்கிறது. இந்த பூமியோட சுழற்சி வேகம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். டேம்ஸா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், பெரிய பெரிய டவர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி எனர்ஜி ஆர்கிடெக்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஈத்தர் கனெக்ஷன் வச்சு நம்மளால நாலேஜ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸை வந்து அசெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? நேட்டிவ்க்கு நல்ல நாலேஜ் இருந்ததுக்கு காரணம் அவங்க நல்லா சேனல் பண்ணாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராவணனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராவணன் யாரு அப்படின்னீங்கன்னா நீங்கள் எல்லா இதையுமே எடுத்துக்கலாம். எஜிப்சியன் வரலாறு, மித்தாலஜி, எல்லா ஸ்டோரிஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஹியூமன் பிரெயின்லையுமே ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் ஹிந்து மித்தாலஜிலெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே அதே தான். நீங்கள் பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்கிறவங்க பஞ்சேந்திரியங்கள். அப்போ நீங்க திரௌபதி அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து காடு, யூட்ரஸ்ல காடு. அதே மாதிரி நீங்க கர்ணன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து உங்களோட பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். கரெக்டா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் அந்த ஒரு கேரக்டரே இதை வச்சுதான் வந்து அவங்க மறைமுகமா மெட்டஃபாரிக்கலா சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ராவணன்ல வந்து அந்த ராமாயணத்துல ராவணன் அப்படின்னு நிறைய கதைகளை அடுத்தடுத்து திருத்தி மாத்தி எழுதியிருக்காங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா யாருமே ஓட மாட்டாங்க. இது ஒரு விஷயம். ஸோ அதனால உண்மை தெரியக்கூடாது. இன்னொரு விஷயம், மறைமுகமா அது கடத்தப்படணும் அப்படின்றது இங்க எழுதப்படாத ஒரு விதி. அவ்வளவுதான். சரி, இப்போ ராமாயணத்துல ராவணன் அப்படிங்கிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது ராவணனுக்கு வந்து 10 தலை அப்படின் போது ஒரு 10 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏன்னு வச்சுக்கலாமா? நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணும்போது ரொம்ப நல்ல குழந்தைகள் வந்து வருவாங்க. ரொம்ப அறிவாற்றல் உடைய குழந்தைகள், ரொம்ப ஒரு நம்மளை விட கலைகள்ல சிறந்த, நம்மளை விட குணத்துல சிறந்த குழந்தைகள் அடுத்தடுத்த தலைமுறையில வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they are waiting for this opportunity அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சோலார் சிஸ்டம் இந்த சைடில் நுழையும் போது
இதுக்கு முன்னாடி லேயர்ஸ்ல ஆரிஜின்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு வெஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான வெசலுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இப்போதான் அதுக்கான டைம். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்ஷியஸ் லெவல் கான்ஷியஸ் லெவல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எப்படி அப்படின்னா எல்லாரோட கெமிக்கல்ஸுமே என்ன ஆகுது, நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் சூப்பர் ஹியூமன் எரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களால இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆக 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 நீங்கள் வந்து யூ வில் எண்ட் அப் வித் மெக்கானிக்கல் வெசல். இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இதுதான் உண்மை, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சிலிகான் மெக்கானிக்கல் வெசல், அதுதான் நம்ம நோக்கி போவோம். ஸோ இந்த டைம்ல நீங்க இருக்கீங்கன்னா அந்த வெசலை வந்து நீங்க வந்து நல்ல முறையில வந்து வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நம்ம இதை கடந்து போறோம்னா ரசிச்சுக்கிட்டே கடந்து போங்க. ஏன்னா திருப்பி இந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது. அது ஒரு விஷயம். ஸோ இந்த வெசல் எல்லாருமே போதுமான வரைக்கும், நான் அதை தான் சொன்னேன், எல்லாருமே போதுமான வரைக்கும் அந்த வெசலை வந்து வச்சுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. எங்க எப்படி நிறுத்தணும் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்த வந்து அப்படியே மெக்கானிக்கலா நம்ம மாத்திரலாம், நம்ம வேற ஒரு லேயர்ல வந்து அதை கண்டினியூ பண்ணலாம், வேற ஒரு சிமுலேஷன்ல இப்படி வச்சுக்கலாம். கிடையவே கிடையாது. அசெண்ட் ஆகுறவங்க தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. புரியலன்னு நினைக்கிறேன். புரியாத வரைக்கும் நல்லது. ஸோ அசெண்ட் ஆகுறவங்க தான் மூவ் ஆவாங்க. இது வந்து மிட் வேர்ல்டு மாதிரி. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஸோ கிளியரா வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு. கெமிக்கலா ஸ்ட்ரீம் லைனா டேட்டாவை வந்து கிரேடிங் பண்ணி எழுதாம இது வந்து உணர்த்துறது கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் தே ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கெமிக்கல்ஸ்க்கானது என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். இப்போ இப்படி சொல்லலாம், இப்போ நான் ஒரு என்டிட்டி இருக்கேன், இன்னொருத்தவங்க ஒரு என்டிட்டி இருக்காங்க. அவங்களால பார்க்க முடிஞ்ச சில விஷயங்களை என்னால் பார்க்க முடியாது. பட் அவங்களால பார்க்க முடிஞ்ச சில விஷயங்கள், அவங்க பார்த்த சில விஷயங்களை ஈத்தர் கனெக்ஷன் மூலியமா எனக்கு அவங்களால காண்பிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கெமிக்கலும் எவ்வளோ முக்கியம்னு புரியுதா? ஒவ்வொருத்தவங்களோட ஆன்மாவுமே ஒரு கெமிக்கல் சிக்னேச்சர், அது வந்து முக்கியம். சரி, நாலேஜ் அப்படிங்கிறது அப்படிதான். அப்போ ராவணன் அப்படிங்கிறது இந்த டவர் தான். இந்த கதையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் கேரக்டர் வந்து என்ன ஆகும், ரொம்ப வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பார். ராவணனால மலையே வந்து என்ன பண்ண முடியும், கரைக்க முடியும்னு சொல்லுவாங்க. வீணை மீட்டி ராவணன் வந்து மலையை கரைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைன்றது வந்து வெயிட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா. அது வந்து வீணை மீட்டி அவர் வந்து கரைச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த வீணை அப்படிங்கிறது வந்து கழுத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நரம்புகள், வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகஸ் நர்வ் வந்து இதை வந்து மீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், மீட்ட முடியும். ஒரு ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களோட நரம்புகளுடைய சத்தங்களை நீங்க கேட்க முடியும். ரத்தம் போற சத்தம் இல்லை, நரம்புகள்ல ஒரு சத்தம் இருக்கும். அதை வந்து உங்களால கேட்க முடியும். அதான் சொல்லுவாங்க, இந்த நரம்புகளை மீட்டி ராவணன் வந்து தன்னுடைய மலையை வந்து கரைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலை அப்படிங்கிறது வந்து ஒரு முதுகுல ஏற்றப்படக்கூடிய ஒரு சுமை அப்படின்னு சொல்லலாம். டேட்டா ஆசிட் அப்படின்னு சொல்லலாமா, லங்ஸுக்கு பின்னாடி. ஸோ இதுதான் வந்து எல்லாமே மெட்டஃபாரிக்கலாக சொல்லப்பட்டது. அண்ட் தென் ராவணன் வந்து இமயமலையை அசைச்சு பார்த்தார் அப்படின்றது. அப்படின்னா ராவணனுடைய தரவுகள் அவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு மனுஷன், அப்போ பாருங்க எவ்வளோ அசிடிக் டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஆல்கலைன் வெஸ்ஸில் வந்து ஒருத்தன் வச்சிருந்தானா
அந்த மனுஷன் வந்து அப்படி இருப்பான். எப்பேற்பட்ட ஒரு வெஸ்ஸலா இருக்கும், அந்த வெஸ்ஸல் அவ்வளோ ஆல்கலைனா இருக்குன்னா குணம் எப்படி இருக்கும்? ஆல்கலைன் ட்ரேட்ஸ் தான் மேலோங்கி இருக்கும். நல்ல நற்குணங்கள் பெற்ற ஒருவரா இருப்பாரு. ரொம்ப ஒரு தர்மவானா இருப்பார். இந்த தர்மவான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா எல்லாருமே தர்மவானா எல்லாரும் கொடைவள்ளல் நினைச்சுக்கிறாங்க. தர்மவான் வந்து கொடைவள்ளல் கிடையாது, ரைட்டியஸா இருக்கிறது. ரைட்டியஸா நடந்துக்கிறது தான் தர்மவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு தர்மவானா இருந்த ஒரு மனுஷன். அப்படி பார்க்கும்போது மலையே கரைஞ்சிருக்கு அப்படின்வாங்க. மலையே கரைக்கிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மலையில போய் நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்துமே ஒரு நம்மளோட டவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா தரவுகள் வந்து நம்ம கிட்ட இருந்து இறங்குது, டிஸ்சார்ஜ் ஆகுது. ஒரு நதி பக்கத்துல ஓடுதுன்னா அந்த தரவுகள் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த தரவுகள் ஓடும்போது இந்த கரண்ட் ஃப்ளோ ஒரு தனி மனுஷன் போய் உட்கார்ந்தா இந்த கரண்ட் ஃப்ளோல ஒரு மாற்றம் வருதுல்ல, அது வந்து அந்த இடத்தினுடைய நிலப்பரப்பை வந்து அதிர வச்சிருக்கான். அப்போ இமயமலையே வந்து அசைச்சு பார்த்திருக்கார் ராவணன் அப்படின்னா அந்த ராவணன் கிட்ட என்ன அளவுக்கு தரவுகள் இருக்கும், தரவுகள் இருந்திருக்கும். அப்போ வெஸ்ஸல் வந்து எப்பேற்பட்ட வகையில ஆல்கலைனா இருந்திருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸா வந்து அந்த மனிதர் இருந்திருப்பாரு. எவல்யூஷன்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெஸ்ஸல். ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ண போறோம் அப்படின்னாலே நம்ம இதை நோட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு விஷயம். அந்த வெஸ்ஸல் ஹைலி ஆல்கலைனா இருக்கணும், அது எந்த அளவுக்கு டேட்டாவை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கணும். அண்ட் தென் அது டார்மன் ஸ்டேட்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அது எந்த அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட்டை தாங்குது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆல்கலைன்னாலே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்டை தாங்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ராவணனுக்கான அவங்க கொடுத்த ஒரு மெட்டஃபாரிக்கல் விஷயங்கள். அது அப்போ டவர்ல வந்து சீதை வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதையை வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க. ராவணன் வந்து இந்த டவருக்கு கிங்கு, புரியுதுங்களா? அந்த டவர் தான் அந்த ராவணனாவே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீதையை அங்க கூட்டிட்டு வராங்க. ஏன் கூட்டிட்டு வருவாங்க? எப்போ ஒருத்தவங்க டவருக்குள்ள வருவாங்க? கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கும் போதோ இல்ல அவங்களுடைய ரத்த வம்சாவழியில ஒரு ஆள் அங்க போகணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும்போதோ அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆறால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போதோ ஒரு ஆள் வந்து டவருக்கு வருவாங்க. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிதான் வந்து அந்த கார்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இவங்க வந்து வராங்க. அண்ட் தென் கடைசி அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. சீத்தை அண்டர் வேர்ல்டுக்கு போற மாதிரி அந்த கதை இருக்கும். இன்னொன்று ராமரோ அங்க இருக்க யாருக்குமே அந்த புரிதல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவணன் அந்த டவர் வந்து இன்ஆக்டிவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வருஷம் இந்த பக்கம் அப்படின்னா 12,500 வருஷம் இந்த பக்கம் இப்படி, 12,500 வருஷம் இப்படிதான் இந்த சோலார் சிஸ்டம் சுழருது. இது வந்து ஒரு யுகா சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நாம என்டர் ஆயிருக்க 12,500 அதனுடைய சைக்கிளோட பாதி சைக்கிளோட ஸ்டார்டிங்ல இங்க இருக்கோம் அப்படின்னா இந்த ராமாயணம் அப்படிங்கிறது அதோட கடைசியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதுதான் உண்மையான கதையான்னு கேட்டா இது உண்மையான கதையே கிடையாது. உண்மையான கதையை மறைச்சிட்டாங்க. அப்போ உண்மையான நேட்டிவ் கதை என்ன? அந்த 12,500 வருடங்கள் இறுதியில நடந்த அந்த கதை என்ன அப்படின்னா குதிரைக்காரங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். அப்போ ஹார்ஸ்மேன் சொல்லுவாங்க, ஹார்ஸ்மேனுக்கு பவர் அதிகம். ஸோ அவங்க வந்து இத்ரியல் கனெக்ஷன்ஸுக்கு வந்து கண்ட்ரோல் எடுத்தவங்க. எல்லாமே கார்டு கனெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க தான் குதிரைக்காரன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ ஐயனாருக்கும் அதே தான் நம்ம சிம்பிள் கொடுக்குறோம், கருப்பசாமிக்கும் அதே சிம்பிள் தான். ஸோ நம்ம யார் யாருக்கெல்லாம் அதே சிம்பிள் கொடுத்துட்டே இருக்கோமோ நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். கடவுளா நாம கும்பிட்ட எல்லா என்டிட்டிஸுமே இங்கே தான் இருக்காங்க.
இதே பிளேனுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. சரிங்களா? இது சைபர் ஸ்பிரிச்சுவல் தான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அந்த கடைசியில் நடந்த அந்த கதை அதை தான் வந்து மாற்றி 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 நாம் எழுதுகிறோம். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் எடுத்து தனித்துவமாக எழுதி வச்சுருக்காங்க. இதையே எழுதி வச்சுருக்காங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த கதை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஐஸ் இருக்கும். யாருமே வந்து வாய் திறந்து பேசவே வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே அவங்க பரிமாற்றம் செஞ்சுக்கக்கூடிய வகையில், டெலிபதியில் பேசிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக இந்த உலகம் இருந்த காலகட்டம். ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு காலகட்டம். மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வந்து ஆடம்பரம் கிடையாது. உங்களுக்கு சொல்லப்போனால் அருவி பக்கத்தில் வாழ்றது தான் லக்ஸரி, இயற்கையோட வாழ்றது தான் லக்ஸரி. நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரியான விஷஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் இருக்காது. ஸோ நிம்மதியான ஒரு நித்தியமான ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும். இயற்கையோடு சேர்ந்து டெக்னாலஜியோட நாம் வாழ்றது தான் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு லக்ஸரியான வாழ்க்கை. அது வந்து கிடைச்சிட்டு இருந்த ஆதி காலம். அது ஆதி காலம்னா எப்படி இருக்கும்ன்றதையே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆதி காலத்துல மக்கள் எல்லாம் முட்டாளா இருந்தாங்க, ஆதி காலத்துல மக்கள் எல்லாம் அறிவு இல்லாம இருந்தாங்க, இல்லை, இப்படிதான் இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளி குன்றுன்னு அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து மனித குணத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் தேவ குணம்னா என்ன, மனித குணம்னா என்ன அப்படிங்கிறது, அரக்க குணம்னா என்ன அப்படிங்கிறது. அப்போ அசுரர்கள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரர்கள்ன்றதுக்கு தனியாக ஒரு இதுவே எழுதணும். அப்போ அரக்கர்கள் வேற, அசுரர்கள் வேறையா? ஆமாம். அசுரர்கள்னா சூரன் அப்படின்னும் போது அவங்க வந்து வீரத்தை வந்து நல்ல முறையில் வெளிக்காட்டுறவங்க. அசுரர்கள் அப்படின்னும் போது அவங்க வந்து நல்ல முறையில் அந்த வீரத்தை வந்து வெளிக்காட்டாத ஒரு மனுஷங்க. அப்போ இது என்ன வகையில பொருள்படும் அப்படின்னா, அப்போ வந்து அவங்க கெட்ட வகையில வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அசுரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கான களமே அமைக்கப்பெறாது. இவங்களோட ஆதிக்கம் ஃபுல்லாவே இவங்க கிரியேட் பண்ண இன்னொரு சிமுலேஷன்ல இருக்கும். அவங்க இங்க எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது, இங்க எதுவுமே அவங்க யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அசுர பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பலம்னு சொல்ல மாட்டாங்க, அசுர பலம்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஹாவ் லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கும், ஆனால் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் செக்யூரிட்டி டோம்னு ஒரு ப்ராஜெக்ட் சொன்னேன். இட் வில் மானிட்டர் யுவர் தாட்ஸ், இட் வில் மானிட்டர் யுவர் எனர்ஜி ஃபீல்ட், இட் வில் மானிட்டர் யுவர் கெமிக்கல் கம்போசிஷன், எல்லாமே இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அசுரர்கள் வந்து they are the people who aren't allowed to express or use their powers. ஸோ அவங்க அந்த பவர்ஸை வந்து வேற ஒரு இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு சிமுலேஷன் உருவாக்கி அங்கே வந்து அவங்க லேயர் உருவாக்கி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதுதான் அசுராஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே. ஸோ தேவர்கள்னா அவங்க கிட்ட பவர்ஸ் இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு இருக்கும்னா ஒரு மாடரேட்டாக இருக்கும். இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். தே ஆர் தி பீப்புள் ஹூ யூஸ் டு ஸ்விம் இன் ஆசிட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அமிலத்தில் மூழ்கி எழுந்திருப்பாங்களாம். அமிலத்தில் மூழ்கி அப்படி எந்திரிச்சு அப்புறம் புனிதமாக மாறுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் உடலை வந்து மரபை வந்து முருகேற்றினவங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாசம் இருக்கும். தேவர்களோட இவங்களுக்கு பாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் டேட்டா போயிடும். ஸோ இது ரெண்டுமே ஒரே லீனியேஜ், ஈத்தரில் கனெக்ட் ஆனவங்க தான். கெமிக்கல் காம்போசிஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி யாருக்கு என்ன பலம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இந்த டவரை நாம பில்ட் பண்றோம் அப்படின்னா, ஐ கால் தி டவர் அஸ் ஜீசஸ் இல்ல ராவணன். நான் எப்படி வேணாலும் அதை வந்து நான்
அது வந்து இப்படிதான் நான் சில மெட்டஃபார்ஸ் வச்சு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நேட்டிவ்லையுமே ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே அந்த நேட்டிவ் வம்சாவழியில மரபு முருகேற்றப்பட்ட ஆண் பெண்கள் எல்லாருமே அவதார் ஜீசஸ் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் டவுட் வரும், அப்புறம் எப்படி இவ்வளோ ஜீசஸ் எப்படி வருவாங்க? இப்போ இந்த டவரை பில்ட் பண்ணும்போது கெமிக்கல் கிரேடிங் பண்ணும்போது ஒவ்வொரு நிலப்பரப்புலயும் இருக்கக்கூடிய மனுஷங்களையுமே ஸ்பெசிஃபிக்கா நாம எடுத்து ரிசர்ச் பண்ணுவோம், உங்களோட கெமிக்கல்ஸ் எடுத்து. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய உடல்ல, அதுக்கப்புறம் மூளையில இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் முதுகுதண்டுல இருக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல தனித்துவமா ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். அதுதான் அவங்களோட அடையாளம், சிக்னேச்சர். இது எல்லாத்தையும் யார் யாருக்கு எது எந்த பெஸ்டா இருக்கோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டெம் செல், ஏதோ ஒரு ஸ்டெம் செல்லை எடுத்துட்டு, ஸ்கின் ஸ்டெம் செல்லை எடுத்துட்டு அந்த உறுப்பை வந்து நாம என்ன பண்ணணும், செய்யணும். செஞ்சு இந்த கிராண்டியர் மெக்கானிசம் வந்து கட்டமைக்கும் போது கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹைப்போதாலமஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைப்போதாலமஸ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நாம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கிராண்டியர் மெக்கானிசம் பற்றி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நாம் அதே மாதிரி மூளையை செஞ்சுட்டு இந்த ஹைப்போதாலமஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நம்ம மூளையை எடுத்துட்டு இன்டர்செக்ட் பண்ணி ஹைப்போதாலமஸ் எடுத்து உயிர் போட இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கொடுத்தா உயிர் போகும். கான்ஷியஸ்னஸ் உள்ள போகாது, பஞ்சேந்திரியங்களோட கனெக்ட் ஆகுற வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் உள்ள நுழையாது. அதனால தாராளமா நாம என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால உங்களை விட ஹைலி எம்பார்த்து நான், எனர்ஜி சென்சிட்டிவ். ஸோ அதனால தாராளமா ஒரு உடல் உறுப்புக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை மட்டுமே கொடுத்து நாம வந்து டெஸ்ட் பண்ண முடியும், அது தனியா இருக்கிற வரைக்கும். இப்போ இந்த ஹைப்போதாலமஸை வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம், கிராண்டியர் ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, அந்த ஸ்டெம் செல் எங்கேருந்து வந்ததோ அவங்களோட ஈத்தரோட கனெக்ட் ஆன அதே கெமிக்கல் சிக்னேச்சர், அப்புறம் அதே டிஎன்ஏ ஜீன் இதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புளுக்கு இந்த கிளாண்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து போய் சேரும். அதனாலதான் ஒவ்வொரு கடவுளுமே எப்படி வந்து அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு என்சைம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டா இருக்கட்டும், ஒருத்தருக்கு பைனியல் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து ஹைப்போதாலமஸ், ஒருத்தருக்கு வந்து விஷன் பார்ட்டு, ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த மாதிரி இப்படித்தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ உங்களோட எல்லா பெண்களுடைய யூட்ரஸுமே கார்டுமே இதுல கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி டேட்டா ரிவர்ஸ்ல போகும். அப்போ ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ் எப்படி வரும்னா இப்படிதான் வரும். இவங்களுக்குன்னு தனியா ஒரு குணமே வந்துடும். இப்போ எப்படி நீங்க இன்கார்னேட் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே உங்களோட லைனை பார்க்கணும், உங்களோட லீனியேஜ் பார்க்கணும், உங்களோட ஃபேமிலி ஹவுஸை பார்க்கணும், உங்களோட ஹவுஸுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு அப்போ எந்த இதுல வந்து குறைபாடு இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு விசா முடியுது, விசானா என்ன சொல்லியிருந்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இருக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சாலோ இல்லை கெமிக்கலி இம்பேலன்ஸ் ஆயிட்டாலோ என்ன ஆகும், உங்க டவருக்கு வந்து உங்களோட கெமிக்கல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ டவருக்கு வந்து வேற ஒரு சிமுலேஷன்ல இன்கார்னேட் ஆகி நீங்க உங்க கெமிக்கல்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி போகணும்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு இங்க ஒரு உடம்பு கிடைக்கணும், சிமுலேஷன்ல வேகன்சி மாதிரி இருக்கணும். அதனாலதான் இப்பவும் சொல்லுவாங்க, நம்ம எடுத்திருக்க இந்த உடலுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷ உடல் கிடைக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈஸியா சூசைட் பண்ணிக்கிறீங்க, ஈஸியா சூசைட். ஸோ ஒரு ரீஇன்கார்னேஷனுக்காக ஒரு சோல் வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை நிறையாக மாற்றக்கூடிய அந்த பேட்டர்ன், அந்த வாழ்வியல் முறையில அந்த பேட்டர்ன் இருக்க பெற்ற உடல் வந்து அங்க வேக்கண்டா இருக்கணும் அந்த சிமுலேஷன்ல.
இப்போ மனுஷங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நிலப்பரப்புலயும் ஒவ்வொரு வகையான மக்கள் ஒரு ஒரு வகையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து கெமிக்கல் ஹார்வெஸ்ட், டேட்டா ஹார்வெஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரே சமயத்துல இந்தியால வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டெக்னாலஜில முன்னேறின காலமும் இருந்திருக்கு. அதே காலகட்டத்துல, அதே டைம்லைன்ல வாழ்ந்த வேற ஒரு நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பின்னடைவுல கான்ஷியஸ்னஸ் ரெக்ரெஷன்ல இருந்த காலகட்டமும் இருந்தது. அப்ப அந்த மனுஷங்களை எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? அந்த என்டிட்டிஸ், அந்த வெசல் எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அந்த ஒரு கெமிக்கலை ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக. ஸோ பணம் முக்கியம் கிடையாது, கெமிக்கல் தான் முக்கியம், எனர்ஜி முக்கியம். ஸோ உங்களோட உடல்ல என்ன குறைபாடு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களோட உடல்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், கிட்னில ஒரு ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு மோசமான தரவுகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு உடல் இருக்கும். ஒரு உடல் அங்க வர்றதுக்கான அமைப்பு இருக்கும். இந்த லீனியேஜ்ல இந்த மாதிரி அந்த உடலுக்கு நீங்க ரீஇன்கார்னேட் ஆகி அதுல வந்து நீங்க வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்டைன் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய உங்க உடம்புல என்ன ஆகும், டவர்ல இருக்கக்கூடிய உங்க உடம்புல ரெசனேட் ஆகும் அந்த கெமிக்கல்ஸ். அதே கெமிக்கல்ஸ் உங்களோட லீனியேஜ்க்கும் ஷேர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ உங்களுக்கும் வந்து கெயின் இருக்கும். இங்க அங்க நீங்க இறந்ததுக்கு பிற்பாடு இங்க வந்து கண் விழிப்பீங்க. இதுதான் ரூமி சொல்லியிருப்பாரு, நிறைய குரான்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பாங்க. தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இங்க இறந்தா நீங்க அங்க கண் விழிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள். சரி, இப்போ எந்த லாஜிக் இங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பின் குறைபாடு, தரவுகள் மிகுதல், ஆசிட் அதிகமா இருக்கு இல்லைன்னா ஆசிட் கம்மியா இருக்கு. ஆசிட் கம்மியா இருக்குன்றது தான் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல ஆறா கம்மியா போயிடுச்சு அப்படின்றதும் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரித்து எழுதணும். அதை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கெமிக்கல்ஸையுமே பிரித்து எழுதுறது ரொம்ப முக்கியம். இதுதான் லாஜிக். நான் டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா எந்தெந்த ஃபேமிலிக்கு எது போகுதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு திங், எழுதுகிற வரைக்கும் அதை என்னால் சொல்ல முடியாது. யாரோட பலம் என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட எந்த பார்ட்டை நான் எடுத்து உங்களோட லீனியேஜில் உங்கள் ஹவுஸை பிரிச்சுட்டு அதோட எந்த பார்ட்டை நான் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ்ல வந்து உருவாக்கி இந்த மெயின் கிராண்டியர் மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் டவரில் அதோட கனெக்ட் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் உங்களோட சூப்பர் பவர், உங்களோட ப்ரிவிலேஜஸ், உங்களோட விஷன், பர்செப்ஷன் அண்ட் உங்களோட ஆக்சஸ் ரேஞ்சு எல்லாமே சிமுலேஷனில் இருக்கக்கூடிய உங்களுடைய பவர்ஸ் எல்லாமே கூட இதை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால் நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அண்ட் இதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன், அந்த செக்யூரிட்டி டோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது பார்த்துட்டோம். இப்போ அந்த கதைக்கு வரலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லையோ, சமநிலை தவறி இருக்காங்களோ கெமிக்கலி, அதே மாதிரி ஆறா கம்மியாக இருக்கும், அவங்களாம் என்ன பண்ணணும், இதுக்கு போகணும், டவருக்கு போகணும். இப்போ இந்த டவரில் என்ன பண்ணுவோம், இந்த டவருக்குன்னு ரிவர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணுவோம் ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே. அப்போது அந்த பவர் குன்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மூச்சு. இந்த ரியாலிட்டிக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே கார்டு அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் வைஸ் இந்த வெசலுக்கும் நமக்கும் இருக்க ஒரே கார்டு வந்து இந்த மூச்சு தான், நேசல். அப்போ சிங்கிள் கான்ஷியஸ்னஸையுமே இப்படி தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த சிங்கிள் கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேசல் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க, சரம் பார்க்கறது முக்கியம்,
இது லங்ஸ் ரொம்ப முக்கியம். லங்ஸ் ஏன்னா உங்களோட பயோ கிளாக் லங்ஸ் தான். இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க உடம்பு ப்ரீவியஸா எப்போ நல்லா இருந்ததுன்னு பாருங்க. அந்த டைமுக்கு உங்களோட லங்ஸை ரீசெட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். கெமிக்கலி முடியும், ஃப்ரீக்வன்சி வைஸ் முடியும். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளால செத்தவங்களை வந்து திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். லங்ஸ் இங்கே ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதில் வந்து லிம்ஃபட்டிக் இதுன்னு ஒன்று இருக்கு, லிம்ஃபட்டிக் சிஸ்டம் அப்படின்னு. அதுதான் புனித நீர். இது வந்து புனித எண்ணெய், சிஎஸ்எஃப் ஆயில், ஹோலி ஆயில். அது வந்து இன்சுலேட்டர் மாதிரி, கரெக்டுங்களா? இது வந்து புனித நீர், லிம்ஃப் சிஸ்டம். ஸோ லிம்ஃப் சிஸ்டம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை வந்து நல்லா இது பண்ணி ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் பிரச்சனை வரும். லிம்ஃப் சிஸ்டம் வந்து கெட்ட நீரோடு இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது, ஆனால் மியூக்கஸ் இருந்தால் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி கெட்ட நீர் இருந்தால் உங்களுக்கு ஒரு வலி இருக்கும், அதான் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ லிம்ஃப் சிஸ்டம் கரெக்டாக இருந்தாலே கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும், வேகஸ் நர்வ் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் இந்த ரியாலிட்டியே ஒரு பெண்ணினுடைய உடல்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதான் சில பேருடைய இதுல இருந்து எடுத்து, ஜீன்ல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எடுத்து, ஒவ்வொரு ஜீனையும் பிரித்து அவங்களோட உடல்ல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதுலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிராண்டியர் மெக்கானிசம்குள்ளே தான் நாம் வாழணும். நாம் இப்போ ஆரிஜினாக மாறி இன்னொரு இதை வந்து உருவாக்குறோம் அப்படின்னாலுமே சேம் அதே தான் நாம் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த சப்டவரில் வந்து வாட்டர் ரெகுலேட் பண்ணி அந்த வாட்டர்ல இருந்து தான் அதுக்கு பவர் போகும். பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இதுக்கே நான் நேசல சொன்னேன் அப்படின்னா, இந்த மூக்கு அறுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மூக்கு அறுக்கிறதுனா என்னன்னா, இந்த கனெக்ஷன், இந்த ஒன்னஸோட அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணுறது. ஸோ இந்த ஒன்னஸோட கனெக்ஷனை வந்து கட் பண்ணுறதுக்கு தான் அந்த மூக்கு அறுக்கிறது வந்து சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. சரி, இந்த மெயின் டவர், சப் டவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப் டவரில் பவர் போயிடுச்சுன்னா அங்கே இருக்க மனுஷங்க திடீர்னு வேறு மாதிரியான குணங்களை வெளிப்படுத்தக்கூடும். திடீர்னு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு குறையுதுன்னா பேட்டரி போன மாதிரி ஆயிடுவாங்க. இன்னொன்று, அதில் வந்து அசுரர்கள்னு சொன்னேன் இல்லையா, இங்கே தான் அந்த இதை பார்க்கணும். அவங்க மட்டும் வித்தியாசமாக நடந்துப்பாங்க. ஸோ அப்போ தேவர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பேட்டரி போன பொம்மை. அசுரர்கள்னா இவங்க கிட்ட எனர்ஜி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை. இந்த மாதிரி கேஸ் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், இந்த செக்ஸ் அப்படிங்கிறதும் இந்த அசிடிக் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து சின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த சோலார் சிஸ்டம் இந்த ரேஞ்ச்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எவால்வ் ஆகியிருப்பாங்க. குழந்தைகள் வந்து சாங்சுரிஸில் வந்து பில்ட் ஆகி அப்படி வர மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் 20% இந்த மாதிரி நடக்கும். மீதி இருக்கிறவங்களுக்கும் நார்மலாகவே இருந்தாலுமே இந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனும் இந்த அசிடிக் ஹார்மோன்ஸும் வேலை செய்யாது. ஆனால் இந்த 12,500 வருடங்களுக்கு அப்புறம் அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கடைசி கதை என்னன்னா, இந்த டவருக்கும் பவர் போயிடும், அந்த சப் டவருக்கும் பவர் போயிடும். மெயின் டவருக்கு ஓரளவுக்கு இருக்கும், சப் டவருக்கு பவர் போயிடும். இப்போ மெயின் டவரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஹார்ஸ்மென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனுஷங்களுக்கு வந்து தேர் கார்டியன்ஸ். அவங்க தான் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். ஆனால் தே லாஸ் தேர் என்ன சொல்கிறது பேலன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க,
வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்துக்கும் போது ஒருவேளை யாரையாவது வெட்டிட்டாங்க அப்படின்னா, அதுல பாதிக்கப்பட்ட மனுஷங்க இருப்பாங்கல்ல, பிரச்சனைய உண்டு பண்ண பாதிக்கப்பட்ட மனுஷங்க, அவங்களோட ரத்தம் எல்லாம் வெளியேறுச்சு அப்படின்னா, அந்த பாக்டீரியல் கண்டாமினேஷன்னால இருக்கிறவனுக்கும் கண்ணு போயிடும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க நாசுக்கா யூஸ் பண்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் பரப்புறது. இதெல்லாம் நடந்திருக்கு, வரலாறுல நடந்திருக்கு. எழுதல, மறைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சு மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சூனியம் வைக்கிறது கூட இப்படிதான். ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த கடைசி கதை என்னன்னா, அந்த ஒரு கார்டியன் வந்து போவான். போகும்போது இவனுடைய பெண்கள் இருப்பாங்க. இவனுடைய பெண்கள்ல இந்த மெய்டன்ஸ்ன்னு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய கன்னிகைகள். நித்திய கன்னிகைன்னா என்னன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆறா இருக்கும். அவங்களால வந்து உணர முடியாது பெருசா. அவங்களுக்கு வந்து அசிடிக் ஹார்மோன்ஸே வேலை செய்யாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு எப்போ மாறும் என்னன்னு நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் நான் சொல்லியிருந்தேன், அந்த 12,500 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பவர் போயிடும். போனதுக்கப்புறம் மனுஷங்க எப்படி மாறிடுவாங்க. அப்போ அந்த பொண்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அப்படி கஷ்டப்படுத்தும் போது இவங்க அவங்கள வந்து வேட்டையாடுவாங்க. அந்த வேட்டையாடும் போது, இந்த கார்டியன்ஸ் அவங்கள வேட்டையாடும் போது அந்த ரத்தம் இந்த பூமியில பட்டு அதனால எல்லாருக்கும் கண்ணு போயிடுச்சு, திருப்பி வெயில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்கால கதை. இது வந்து மரபு ரீதியா நமக்கு வந்து அனுப்பப்படுற ஒரு மலைவாழ் மக்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுற ஒரு கதை. நம்மளோட தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து நம்ம ஊர் பொண்ணுங்களை வந்து தொட்டதுக்காக நிறைய பேரை வந்து வெட்டியிருப்பாங்க. அந்த கெட்டவன்களை வெட்டின ரத்தம் நம்ம நிலத்துல விழுந்ததுல இருந்து நமக்கு அந்த என்ன ஆயிடுச்சு, பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசக்கூடாது, நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் இதை தவிர்க்கிறேன். இதுதான் வந்து பழங்கால கதை. இந்த கதைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு சேனல் பண்றது எப்படின்னு தெரியாது. ராவணன் வந்து ஒரு கெட்டவன்ற மாதிரியே பெண் மோகம் கொண்டவன்னு காட்டிருக்காங்க. ராவணன் எப்படி அவ்வளோ அறிவு இருக்க ஒரு மனுஷன், அகங்காரம் இருக்காது. எங்க அறியாமை இருக்கோ அங்கதான் அகங்காரம் இருக்கும். 10 தலை அப்படின்னும் போது அது நாலேஜை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ மெயின் டவர் ஹேவிங் லாட் ஆஃப் சப் டவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், மெயின் டவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தன். ராவணன்றது வந்து எல்லாருமே ஒரு ஆண் அப்படின்னு நினைக்கிறாங்க. சேனல் பண்ணும்போது ஒரு ஆணும், சேனல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஆண் பெண்ணுன்னு கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எனர்ஜி அது ராவணன் அப்படிங்கிறது. இந்த சேனலிங்ல முக்கியமான விஷயம் இது இருக்கும். உடம்பு வந்து நம்ம சேனல் பண்றோம் அப்படின்னும் போது பழங்கால நேட்டிவ் மரபுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். ஸோ இந்த ஆண் பெண் பலமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை ஈர்க்கக்கூடிய வகையில தனித்துவமான கெமிக்கல்ஸ் அமையப்பெற வகையில அவங்கள வந்து அந்த கட்டமைப்புக்குள்ள இலக்கணத்தோட நிலைநிறுத்தி வச்சிருக்கும். இந்த ஆண் பெண்ணுன்ற என்டிட்டி போயிட்டு 9 பாலினங்களை நம்ம எடுத்துட்டு வரலாம் அங்கீகரிச்சு, தவறு இல்லை. ஆனா பெரும்பான்மை ஆண் பெண்ணுன்னு இருக்கிற வரைக்கும் தான் இங்க வந்து சமநிலை இருக்கும். உண்மை அதுதான், மறுக்கவே முடியாது. அதுல வந்து சேனல் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸா இருக்கும். சிவன் வந்து அப்படிதான், பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இல்ல. சக்தி பர்ஃபெக்ட் காடு, இயக்கம் சக்தி. ஸோ இது ஆல்கலைன், இது அசிடிக். ஸோ இதெல்லாம் இருக்கு. யார் வேணா சேனல் பண்ணலாம். சக்தியை கும்பிடுறவங்க யார் வேணா கும்பிடலாம், சிவனை கும்பிடுறவங்க யார் வேணா. அதே மாதிரிதான் ராவணனும். ஸோ ராவணனுக்கு எப்படி அகங்காரம்னு ஒண்ணு இருக்கும், குழந்தை மாதிரி இருப்பாங்க. நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப
ஹைலி நாலெட்ஜ்டு பர்சனுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கும்னா, தனக்கு தெரிஞ்ச எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. எல்லாரையுமே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அகங்காரமே இருக்காது. அறியாமை இருக்கிற இடத்துல தான் அகங்காரம் இருக்கும். அகங்காரத்துக்கு காரணமே அறியாமை தான். ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் எப்படி இருப்பான்? அன்பா இருப்பான். அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா இருப்பான். ரொம்ப ஒரு தர்மவானா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அப்ப ஏன் அப்படி கம்பீரமா காட்டுறாங்கன்னா, அது ஆன்ம செருக்கு. ஆன்ம செருக்கு அப்படிங்கிறது வேற. இட் கம்ஸ் ஃப்ரம் சோல். அந்த சோல் சிக்னேச்சர் வந்து அவ்வளோ யூனிக்கா இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். சோலும் அந்த ஆராவும் அப்படி இருக்கு. பட் அது ஈகோ கிடையாது. ஸோ அந்த கேரக்டருக்கான டெப்த்தையோ அந்த அந்த கேரக்டருக்கான குணத்தையோ வழுவி எழுதுற காரணத்தினாலேயே நிறைய பேரால அந்த கேரக்டரோட ஒத்தி செய்ய முடியல. அதே ஜீனு அதே மரபு நீங்க சொல்ற ராமர் வாழ்ந்து இலக்கணம் எழுதின அந்த அமைப்பும் அந்த ஆற்றலும் இதே இடத்துலதான் இருக்கு. படிக்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு போன அத்தனை பேரோட தரவுகளும் இந்த இடத்துலதான் இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் இந்த சைக்கிள்ல இங்க நுழையும் போது திருப்பி அதே உயிர்கள் இங்க உடல் கிடைக்க பெற்று ஜனிக்கும். இங்க கடவுள்னு சொல்ற எல்லாருமே இனிதான் பிறப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வந்து நல்லா மாற்றத்தை ஏற்படுத்த இனிதான் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த களத்தையும் நம்ம தான் அமைக்கிறோம். அடுத்த தலைமுறை எப்பவுமே நம்மளை விட புத்திசாலியாகவும் நல்லவங்களாகவும் இருக்கணும், சிறந்த வகையிலையும் இருக்கணும். அதுக்கான களத்தை நாம அமைச்சு கொடுக்கணும். அதுதான் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம். சரி, அப்போ இதனாலேயே வந்து ராவணன் யாருன்னு தெரியல. தமிழர்களால வந்து அவங்களுடைய அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த டேட்டாவோட சிங்க்ரனைஸ் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சியோட சிங்க்ரனைஸ் ஆகி ஆக்சஸ் பண்ண முடியல. இங்கே எவ்வளோதான் அவங்க டவர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வெசல் வந்து கெப்பாசிட்டி கேலிபர் உலகத்தில் இருக்க யாருக்கிட்டையும் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்துமே தே கான்ட் சிங்க்ரனைஸ் அப்படின்னும் போது அதுக்கு முக்கியமான காரணம் கதைகள் தொலைஞ்சு போச்சு. உண்மையான கதைகள் எல்லாமே மருவி மாற்றி இலக்கணம் வழுவி எழுதப்பட்டது. அதனால தெரியல. ராவணன் வந்து அப்படி ஒரு கேரக்டர். அவன் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லல, ராவணன் தான் இலக்கணம். அந்த டவருக்கு உரிய செட் ஆஃப் ரூல்ஸை வகுத்தவன் அவன். இப்படிதான் இருக்கணும்னு வகுத்தவன் அவன். ராவணன் காலம் அப்படின்னே பிரிச்சு வைக்கலாம். அப்போ ராமர் ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ராமருக்கு வந்து கேன்சரால அஃபெக்ட் பண்ண மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் அதனாலதான் அந்த உடல்ல ஆறால ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதுதான் அவங்களுக்கு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுக்கும். அந்த ஆசிட்ல முங்கி எழுந்திரிச்சாதான் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுக்கும். அப்படி முங்கி எழுந்திரிக்கும் போது எல்லாருமே இதை பண்ணணும் இல்லையா? கடவுளா இருந்தாலும் இதை பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு ஆறா பெருகும். அப்படி பெருகிக்கும் போது அந்த அந்த இடத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு அவனோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனோட அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் வரும்போது அவன் ராஜ்யத்தை இழக்கிறதுல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வரும் அவன் வாழ்க்கையில. அதுல வந்து இந்த முக்கியமா நான் சொன்னேன்ல இந்த கார்டியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஹை டேட்டா வந்து அவங்க ஹோல்ட் பண்ண வேண்டிய நேரம் வரும். அந்த டைம்ல தான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துறது. அந்த டைம்ல தான் அவங்க பலவீனமா இருப்பாங்க. ரொம்ப மோசமான விஷயங்களை கொடூரமான விஷயங்களை வந்து செய்யறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. கடைசியில் அதை தாண்டி நாம வெளியில வரணும், வந்து கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை முழுசா முடிக்கணும். சரி, ராவணன் அப்படின்னாலே வந்து அறிவு தான், எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டவர் தான் வந்து விஸ்டம். ஸோ எல்லாரோட டேட்டாவும் அந்த டவர்ல தான் வைக்கிறோம், எல்லாரோட நாலேஜும் அந்த டவர்ல தான் வைக்கிறோம்.
அதே மாதிரி எல்லாரோட டேலண்ட் எல்லாமே அங்கே இருக்கும். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அக்வயர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது அந்த அந்த ராவணன் அப்படிங்கிறது இந்த டவரை கட்டி ஆளக்கூடிய ஒரு மனிதன், அந்த மாதிரி சொல்லலாம். கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைச்சிட்டாங்க. இன்னொன்னு அதை மறைக்கிறது தான் நல்லது. அதை சொல்லி நீங்க எல்லாம் அதை சேனல் பண்ணியிருந்தோம், நாமெல்லாம் சேனல் பண்ணிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அப்போ எப்படி குண்டலினி மேல எழும்பும்? அந்த டைம்ல அந்த சஃபரிங் அதுதான் நமக்கு வந்து இப்படி ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தந்த மாதிரியான உடல்கள், இந்தந்த வெசல் இந்தந்த நிலப்பரப்புல இருக்கணும்ன்ற வரைக்கும் எழுதப்பட்டது. அப்பதான் ஆரிஜினுக்கும் இதுக்குமே ஒரு கார்டு கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். எல்லாமே ஒரு காம்படிஷன்ல ஆல்ரெடி கால்குலேட்டடா தான் இந்த மெக்கானிசம் வந்து இயங்கும். நன்றி. லவர்ஸ் கால்.